ஹலோ வாங்க பிகினர்ஸ். இன்றைக்கி வந்து 42 இன்ச் மார்பு சுற்றலுடைய குர்த்தி தான் வந்துட்டு கட் பண்ண போகிறோம். இவங்களுக்கு வந்து டபிள்யூ நெக்கு. அந்த டபிள்யூ நெக்கில் நம்ம நாட்டு ஃப்ரண்ட்டில் வச்சு பேக்கில் கட்டுற மாதிரி வரும். அந்த மாதிரி டிசைன் நெக்கு. இது வந்து ஜீன்ஸ் பேண்ட் மேலே போடுற மாதிரி டாப்பு. இந்த கட்டிங்கை நம்ம பார்க்கலாம் வாங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் எடுத்தோடனே துணியை ரெண்டாக ஃபோல்டு பண்ணி போட்டுக்கணும். 2 ஃபோல்டிங் வரணும் பாருங்கள். ஒன்று 2 இது வந்து ஃப்ரண்ட் ஒன்று பேக் ஒன்று கணக்கு. இவங்களுக்கு வந்து 8.5 இன்ச்சு ஷோல்டர் அளவு வச்சுருக்கேன் நான். 16 இன்ச்சு 8 17 இன்ச்சு 4.5 இங்கே கட் பண்ணி எடுத்துக்கின்னு 4 இன்ச்சு துணி இங்கே இருக்கும். உயரம் வந்து 6.5 இன்ச்சு ஃப்ரண்ட் உயரம் 6 வச்சுருக்கேன். டபிள்யூ நெக்குன்றதுனால 5 இன்ச்சுக்கு நேராக நம்ம ஒரு முக்கோணம் மாதிரி வரைஞ்சிக்கின்னு இங்கே ஒரு கோடு போட்டுக்கணும் 6 இன்ச்சுக்கு நேராக. அப்போ தான் வந்துட்டு நம்ம தோலில் கட்டும் போது கழுத்தை சுற்றி கட்டும் போது அழகாக வரும். அதே மாதிரி 42 இன்ச்சு மார்பு சுற்றளவுக்கு நம்ம 4 இன்ச்சு சேர்த்துக்கணும். 46 இன்ச்சு வச்சுருக்கேன் நான். அப்போது அதை டிவைட் பண்ணும் போது 23 2 டிவைட் பண்ணால் 11 ப்ளஸ் 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணிக்கணும். அப்புறம் சென்டர் வந்து 14 இன்ச்சுக்கு நேராக சென்டர் பாயிண்ட்டு. அங்கே வந்து 36 அவங்களுக்கு 36 ப்ளஸ் 4 சேர்த்தோன்னா 40 இன்ச்சு. 40 டிவைட் பண்ணும்போது 10 வரும். 10 ப்ளஸ் 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். இடுப்பால் வந்து 21 இன்ச்சு இடுப்புக்கு கீழே 21 இன்ச்சு ஹைட்டில் வந்துட்டு 12 ப்ளஸ் 1 13 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கணும். இவங்களோட டாப்போட உயரம் வந்து 28 இன்ச்சு தான் டாப்போட உயரம். ஏன்னா இவங்க ஜீன்ஸ் பேண்ட் மேலே போடுறதுனால 28 இன்ச்சு வச்சு தான் தைக்கிறேன் நான். பேக் வந்து இவங்களுக்கு பெரிய நெக் வேணும் 8.5 இன்ச்சு. அது மார்க் பண்ணிவிட்டு ரவுண்ட் நெக் வந்து நம்ம எடுத்துக்கணும். இதை கட் பண்ணிவிட்டு நான் தைச்சிட்டு போடுறேன் நான். இந்த கிளாத்தில் தான் கட் பண்ண போகிறேன். மெயின் கிளாத்து லைனிங் கிளாத்தில் தான் கட் பண்ணியிருக்கேன். இதுதான் மெயின் கிளாத்து. ஸ்லீவ் வந்துட்டு இவங்களுக்கு 3/4 16 இன்ச்சு உயரத்தில் கட் பண்ண போகிறோம். தைச்சிட்டு போடுறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்லீவ் கட்டிங் வந்து லைனிங் துணியில் பண்ணல, மெயின் துணியில் தான் பண்ணியிருக்கேன். இவங்களுக்கு லைனிங் துணி வேண்டாம். மெயின் துணியில் பண்ணியிருக்கும் போது கரை பகுதி நம்ம எடுத்துக்கணும். 4 ஃபோல்டிங் எடுத்துக்கணும். ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு 9 இன்ச்சு அளவில் 18 உங்களுக்கு ஆம்கோல் ரவுண்டு, அதனால் 9 இன்ச்சு. அண்டர் ஆர்ம்ஸ் வந்து 16 8 இன்ச்சு வச்சுருக்கோம். கை சுற்றல் வந்து 6 ப்ளஸ் 1.5 7 இன்ச்சு வச்சுருக்கோம். ஷோல்டராண்ட இருந்து 9 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு கவை போட்டுட்டு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். அவ்வளோதான். இதுதான் ஸ்லீவோட கட்டிங்கு. உயரம் வந்துட்டு 16 நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி 16. இங்கே 3 இன்ச்சு டவுனில் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு அப்படியே மார்க் பண்ணிக்கணும். துணி கொஞ்சம் பத்தாத இடத்துலலாம் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கணும். முதல்ல வரைஞ்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஜாயின் பண்ணிவிட்டு சேர்த்துக்கணும்.